பல ஆய்வு நூல்களையும் வாழ்க்கை கணக்கு கல்வியும் குழந்தைகளும் என பல கட்டுரை நூல்களும் பூந்தடம் சிரிக்கும் பனைமரம் ரோஜாப்பூ என்ற பாம்பின் கதை போன்ற பல்வேறு சிறுவர் இலக்கிய நூல்கள் என பல்வேறு நூல்களையும் படைத்துள்ளார். குழந்தை எழுத்தாளர் சங்கம், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம், சென்னை கம்பன் கழகம் போன்ற பல விருதுகளும் 2018 ஆண்டிற்கான சாகித்ய அகாதமியின் பால புரஸ்கார் விருதும் என பல விருதுகள் இவர் பெற்றுள்ளார். எழுத்தாளர் கிருங்கை சேதுபதி அவர்கள் வெள்ளம் வந்து இன்னும் வடிந்தாலும் கூட துயர் வடியாத ஒரு காலகட்டத்தில் எந்த நிலையிலும் உள்ளத்தினுடைய உணர்வுகள் மங்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த புத்தக திருவிழாவினை அடைமழைக்கு நடுவிலும் வெள்ளத்திற்கு நடுவிலும் விடாது நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பாளர்கள் எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். கேட்ட தலைப்பு வேறு, அவர்கள் கொடுத்தது வேறு என்றிருந்தாலும் கூட இது ஒரு வியப்புக்குரிய தலைப்பு தான். கலைமகள் எங்கே இருக்கிறாள்? வழக்கமாக ஆசிரியராக பேராசிரியராக இருக்கிற எங்களுக்கு கேள்வி கேட்டுத்தான் பழக்கம். எங்களையே ஒரு கேள்வி கேட்டு அதற்கு பதில் தேடும்படியான ஒரு வாய்ப்பினை இவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இந்த கேள்வி மெய்யாலுமே பள்ளிக்கு போவதற்கு முன்னால் எனக்குள்ளே எழுந்த கேள்வி. செட்டிநாட்டு பகுதியில் எங்கள் ஊரில் சொல்லிக் கொடுப்பதில் ஒரு சாமிக்கு ஒரு பாட்டு எங்கள் அப்பா சொல்லிக் கொடுப்பார். பிள்ளையாருக்கு ஒரு பாட்டு, முருகனுக்கு ஒரு பாட்டு, சரஸ்வதிக்கு ஒரு பாட்டு. படிக நிறமும் பவளச் செவ்வாயும் கடிகமழ்வும் தாமரை போர் கையும் துடியிடையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி என்று கம்பன் பாடியதான சரஸ்வதி துதியினை சரஸ்வதி அந்தாதியிலிருந்து ஒரு பாடலை சொல்லிக் கொடுத்து எங்கள் அப்பா சொல்லிக் கொடுத்த பழக்கம். இந்த சரஸ்வதியாக இருக்கிற கலைமகள் எங்கே இருக்கிறாள் என்று அவரிடத்திலே கேள்வி கேட்டபோது பாரதியார் புத்தகத்தை கொடுத்து இதை படி என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் சொன்னபோது எனக்கு கிடைத்த பதில் வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள். இது நமக்கு பாரதி சொல்லிக் கொடுத்த பாடம். நான் நீச்சல் தெரிந்த பிறகு முதலாக குளத்தில் நீச்சல் அடிக்க கற்றுக்கொண்ட பிறகு தாமரை பூ இருக்கிற குளத்திலே தேடி பிடித்து நீந்தி உள்ளே புகுந்து வெள்ளை தாமரை பூவை பிடுங்கி கொண்டு வந்து கரையிலே வைத்து பிரித்து பார்த்தேன். அதில் சரஸ்வதியை காணோம். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் என்று பாரதி சொன்னதாக அதில் தான் இருக்கிறான் என்று சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய தந்தையாரிடத்தில் கேட்டேன். நீங்கள் சொன்னது பொய், இந்த வெள்ளை தாமரை பூவில் எங்கே சரஸ்வதி இருக்கிறாள் என்று கேட்டேன். நீ பாரதியார் பாட்டை ஒழுங்காக மறுபடி படின்னு சொன்னார். மறுபடி எடுத்து படிக்கிற பொழுதுதான் பொருள் புரிந்தது. வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள். இருக்கிறாள் நான் சொன்னேன், அவர் இருப்பாள் தான் நான் சொன்னேன். இப்போ அவள் இங்கே இல்லை. இப்போ எங்கே போயிட்டா? அவள் வீணை செய்யும் குழலினில் உள்ளாள். இப்படி ஒரு பட்டியல் போடுகிறார். எடுத்த உடனேயே எல்லோரிடத்தினுடைய உள்ளத்திலும் பதிவது போல பாரதியினுடைய ஒரு அற்புதமான படைப்பு என்ன தெரியுமா? எல்லா சமயத்தையும் ஏற்றி எல்லா கடவுளையும் ஒன்றாக்குவது போல பாடிவிட்டு ஒரு நிமிடத்தில் அந்த கடவுளை காணாமல் செய்துவிட்டு அந்த இடத்தில் மனித முயற்சியை கொண்டு வந்து நிறுத்துவது பாரதியினுடைய ஒரு அற்புதம். அவர் சொல்லுகிறார், வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள். அப்புறம் வீணை செய்யும் ஒலியினில் இருப்பாள். எங்கேயும் இருக்கிறாள்னு இல்லை. எப்பொழுதெல்லாம் ஒத்திசைந்து அவள் இசைக்கிறாளோ அப்பொழுதெல்லாம் அவள் இருப்பாள் என்று பதில் சொல்லுகிறார். கொள்ளை இன்பம் குலவு கவிதை கூறுபவர்களின் உள்ளத்தில் இருப்பாள். உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தே ஓதும் வேதத்தின் இன்றொளிர்வாள் என்று இந்த சமயங்கள் சொல்லுகிற இந்து மதத்தினுடைய ஒரு கூறாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலிருந்து இந்த சரஸ்வதி பற்றி சொல்லுகிற செய்திகளை எல்லாம் சொல்லிவிட்டு இதிலெல்லாம் சரஸ்வதி இருப்பாள். ஆனால் இப்பொழுது சரஸ்வதி எங்கே இருக்கிறாள் தெரியுமா? நீங்கள் நினைக்கிற எதிலும் இல்லை என்று பாரதி சொல்லுகிறார். எனக்கு தேடுகிற கேள்வியில் மற்றவர்கள் சொல்லுகிற பதிலை விடவும் பாரதி காட்டுகிற பதில் தெளிவாக இருக்கிறது. எனக்கு இன்னும் ஒரு ஆச்சரியம். இந்த சரஸ்வதிக்கு மட்டும் அவளுக்கு இருப்பது வெள்ளை தாமரை, உடுத்தி இருக்கக்கூடியது வெள்ளுடை. வெள்ளை ஆடையும் வெள்ளை கமலத்திலும் வைத்திருப்பதற்கான காரணம் என்ன? இந்த சரஸ்வதி எங்கே பிறந்தாள் என்று கேட்கிற பொழுது ஒரு புராண கதை வருகிறது. அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடைந்து என பின்னால் வரலாறு பேசப்போகும். இந்த வரலாற்றையும் புனைகதைகளும் போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது என்பதற்காகவே இந்த புனைவுகளின் உள்ளே இருக்கக்கூடிய உண்மையை தேடுவதற்கும் பின்னாலே வரலாற்றை பேசுவதற்கும் அவர்கள் வருகிறார்கள். பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைகிறார்கள். இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். இந்த கதை முக்கியம் அல்ல. பாரதியை பற்றி பல தவறான கதைகள் நம்மிடத்திலே இருக்கின்றன. அவர் திருவல்லிக்கேணி யானை மிதித்து செத்துப்போனார் என்று இன்றைக்கு வரைக்கும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிலாம் இல்லை. யானை மிதிக்கவே இல்லை.
பூசாரியினிடத்தில் தேங்காய் பழத்தை கொடுப்பதை விட கோவில் யானைக்கு கொடுப்பது புண்ணியம் என்று நினைத்து கொடுக்கிற போது அந்த வளைந்து நெளிந்திருக்கக்கூடிய கேலரிக்குள்ளே புகுந்து கொடுக்கிறார். இந்த தேங்காயும் பழத்தையும் வாங்குவதற்காக யானை தும்பிக்கையை வளர்க்கிறது. வளைக்கிற போது இவர் கை மாட்டியதன் காரணமாக தடுமாறி விழுந்து விடுகிறார். 2 கால்களுக்கு நடுவில் பாரதியார் விழுந்திருக்கிறாரே ஒழிய யானை மிதிக்கவில்லை. யானை இடத்தில் போவதற்கு எல்லோரும் பயமாக இருக்கிறது. அப்போதுதான் குவளைக்கண்ணன் இது கேள்விப்பட்டு வேகமாக ஓடி வந்து அந்த பாரதியின் உடலை தோளிலே தூக்கி கொண்டு போகிறார். நல்ல வேளை அவர் தலைப்பாகை கட்டியிருந்ததனால் எந்த ஆபத்தும் இல்லை என்றே பதிவு செய்கிறார்கள். அதற்கு பின்னால் பல நாட்கள் அவர் பணி செய்கிறார், பத்திரிகை பணி செய்கிறார். இறுதியாக ஈரோடு கருங்கல்பாளையத்திலே பேசப்போகிறார். கருங்கல்பாளையத்தில் பேசுகிற தலைப்பு மனிதனுக்கு மரணம் இல்லை. அது விஷயமல்ல. அங்கு பேசுவதற்காக ஒரு நிகழ்ச்சிக்கு காத்திருக்கிறார். பேச்சாளர்களை அழைத்து வருவதற்கு ஒரு கல்லூரி மாணவர் வந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சி தொடங்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் கேப். அவர் கேட்குறாரு, இந்த பார்க்கடல் கடைஞ்ச கதை தெரியுமா தம்பி உனக்குன்னு கேட்குறார். கல்லூரி மாணவன் எந்த காரணம், அதுவும் அந்த காலத்தில் இந்த கதைகளெல்லாம் பொய்யென்று நம்புகிற காலத்தில் அவர் சொன்னார், அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைந்தார்கள். கடைகிற போது முதலில் விஷம் வந்தது, அது சிவபெருமானுக்கு போனது, அமுதம் வந்தது, அதில் தான் சரஸ்வதி தோன்றினாள், லட்சுமி தோன்றினாள் என்று இந்த கதைகளெல்லாம் சொல்லிவிட்டு சொன்னார், இந்த கதைகளெல்லாம் கற்பனை, பொய். ஆனால் இந்த கதைக்கு பின்னாலே இருக்கக்கூடிய உண்மையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதுவாக இருந்தாலும் அறிவின் மூலமாக கடைந்து தேடுகிற பொழுது நன்மையும் தீமையும் தோன்றும். நன்மையை எடுத்துக்கொண்டு தீமையை விட வேண்டும் என்கிற ஆராய்ச்சிக்கு சொல்லப்பட்ட கதை இந்த கதை என்று சொல்லுகிறார். அப்போ கலை எங்கே இருக்கிறது என்றால், உண்மையை தேடி ஆராய்ச்சி செய்கிறவர்களுக்கு கலைமகளாக இருக்கிற சரஸ்வதியும் தோன்றுவாள், செல்வத்தை சேர்க்கக்கூடிய உழைப்பினுடைய தெய்வமாக இருக்கக்கூடிய திருமகளும் தோன்றுவாள் என்று சொல்வதற்கு சொல்லுகிற குறியீட்டு கதை தானே இது ஒழிய இந்த புராண கதை உண்மை என்று நம்பிவிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இந்த கதையை சொல்லுகிறார். இப்பொழுது என்னுடைய கேள்வி, மாணவரிடத்திலே நான் கேட்பது, வெள்ளை தாமரை பூவில் இருக்கிறாள் என்றும் சிவப்பு தாமரையை திருமகளுக்கு சொல்லுவதற்கும் காரணம் என்ன தெரியுமா? கலை என்பது கல்மிஷம் இல்லாமல், திருட்டுத்தனம் இல்லாமல், வெள்ளை மனத்தோடு யார் எழுதுகிறானோ, உண்மையை சொல்லுகிறானோ, அவன் நாவில் சரஸ்வதி குடியிருக்கிறாள், அவள் எழுத்தில் அவள் இருக்கிறாள் என்பதினாலே தான் பாரதி அந்த வெள்ளை கலை உடுத்து வெள்ளை பணி பூண்டு அவள் இருக்கிற தோற்றத்தை சொல்லுகிறாள். பாரதி என்ன சொல்லுகிறார்? கள்ளம் இல்லாதவரின் உள்ளத்தின் உள்ளே இருப்பவள் சரஸ்வதி. திருட்டுத்தனம் இல்லாமல், பொய் சொல்லாமல் எவன் எண்ணுகிறானோ அவனுடைய உள்ளத்தில் இருப்பவள் இந்த கலைமகள். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வேலை செய்யும் ஒலியினுள் உள்ளாள் என்று சொல்லிவிட்டு அந்த கலைமகள் எங்கே இருக்கிறாளாம்? மக்கள் பேசும் மழலையில் உள்ளாள்ங்கிறார். வேறெங்கும் தேட வேண்டாம். உங்கள் குழந்தைகள் பேசுகிற மழலை மொழி இருக்கிறதே, அதில் சரஸ்வதி குடியிருக்கிறாள். ஜெயகாந்தன் சொன்னார், இந்த மக்கள் பேசும் மழலை என்பதை உங்கள் குழந்தைகள் பேசுகிற மழலை என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள். பொதுமக்கள் பேசுகிற பேச்சு மொழி இருக்கிறதே, அதில் தான் சரஸ்வதி இருக்கிறாள் என்று சொன்னார். ஒரு முறை மதுரையிலே இலக்கியத்தை பற்றி பேச்சு வருகிற போது சொன்னார்கள், எழுத்து நடை பேச்சா அல்லது கலோக்கியலாக இருக்கக்கூடிய மக்கள் பேசுகிற பேச்சா, இது கொச்சை மொழி என்று எல்லோரும் கூறினார்கள். சென்னை பாஷையில், அக்ரஹாரத்து பாஷையில், நாகர்கோவில் பாஷையில், எல்லாருடைய மக்களின் மொழிகளில் இஸ்துகுன்னு போகிற பாஷையை ஜெயகாந்தன் எழுதுகிற போது பேராசிரியர்கள் எல்லாம் கண்டனம் தெரிவித்தார்கள். அவர் சொன்னார், நீங்கள் கும்பிடுகிற சரஸ்வதி அங்கே இல்லை, ஆலயத்தில் இல்லை, மக்கள் பேசுகிற இந்த பேச்சு மொழியாக இருக்கக்கூடிய இந்த மழலையிலே தான் சரஸ்வதி இருக்கிறாள் என்று பாரதியார் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் என்று சொன்னார். மக்கள் பேசும் மழலையில் உள்ளாள் என்று ஒரு பட்டியலிட்டு காட்டி விடுகிறார். இந்த சரஸ்வதிக்கு ஒரு புதிய வடிவத்தை கொடுத்தவர் பாரதியார். நாம் நினைத்திருக்கக்கூடிய உருவம் வேறு. ஆனால் அவர் எப்படி கண்டுபிடிக்கிறார்? வெள்ளை கமலத்திலே அவள் வீற்றிருப்பாள், புகழ் ஏற்றிருப்பாள், கொள்ளை கனியிசையாள், நன்கு கொட்டு நல் யாழினை கொண்டிருப்பாள். இதெல்லாம் அந்த வர்ணனை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இந்த சரஸ்வதிக்கு ஒரு புதிய உருவத்தை கொடுக்கிறார். நாம் பார்க்கிற ஒரு பெண் உருவத்திற்கு மாற்றி ஒரு தத்துவ விளக்கத்தை உள்ளே கொண்டு வருகிறார். வேத திருவிழியாள். அவளுடைய விழி என்பது கருவிழி அல்ல, வேதங்களையே கண்களாக கொண்டிருக்கிறாள். அதில் மிக்க பல் உரை எனும் கருமையிட்டாள் என்று சொல்லுகிறார். வேத திருவிழியாள், அதில் மிக்க பல் உரை எனும் கருமையிட்டாள். எப்படி இந்த பாட்டெல்லாம் எழுதுனா கண்டங்கண்ட அர்த்தமாக சொல்லி பொய் சொல்லிடுவாங்கன்னு பயந்துட்டு பாரதி என்ன செய்கிறார்? இதுக்கு ஒரு உரை விளக்கம் எழுதுகிறார். வேதத்துக்கு விளக்கமாக இருக்கக்கூடியது சரஸ்வதியினுடைய கலைமகளுடைய கண்கள். இதுக்கு அழகாக சேர்ப்பதற்காக கண்ணுக்கு மை சேர்க்கிற அழக்கம் உண்டு. கண்ணுக்கு மை அழகுதான்,
அளவுக்கு மீறி மை பூசிவிட்டால் கண்ணே கெட்டுவிடும். அதுபோல வேதத்திற்கு கண்ட கண்ட விளக்கங்களை சொல்லி மூலத்தையே அவர்கள் மாற்றி விடுகிறார்கள். எனவே அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்கிற குறிப்பை தன்னுடைய உரை குறிப்பிலே சொல்லுகிறாள். வேத திருவிழியாள் அதில் மிக்க பல் உரை எனும் கரு மையிட்டாள், சீத கதிர்மதியே நுதல் சிந்தனையே குழலுடையாள். இப்போ கண்ணு ரெண்டும் வேதங்கள், பல உரை எனும் கரு மை இட்டாள். இதிலே தலையில் இருக்கக்கூடிய கூந்தல் இருக்கிறதே அது சிந்தனையின் உருவம். சீத கதிர்மதில் போல் நுதல் சிந்தனையே குழல் என்றுடையாள். வாய்த்தனல் துணிவெனும் தோடு அணிந்தாள். அவள் காதலை போட்டிருக்க தோடு நம்ம எந்த நகைக்கடையிலையும் வாங்கின தோடு இல்லை, வாதம் தருக்கம் எனும் தோடு அணிந்தாள். நாம் பேசுகிற பட்டிமண்டப வாதங்கள் இருக்கின்றனவே, 2 பேருடைய கருத்துக்கள் இருக்கின்றனவே, ஒரு காதில் வாதம் என்றும் இன்னொரு காதில் தர்க்கம் என்றும் வாதம் தருக்கம் எனும் தோடகணிந்தாள். கீதம் பாடும் குயிலின் குரலை கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டாள். கோதகன்ற தொழிலுடைத்தாகி குலவு சித்திரம் கோபுரம் கோவில் ஈது அனைத்திலும் எழிலுடை உற்றாள், இன்பமே வடிவாக பெற்றாள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிற சரஸ்வதிக்கு வேறொரு வடிவத்தை கொடுக்கிறார். இப்போ நாம் நினைத்திருக்கக்கூடிய வெள்ளை தாமரையில் அவள் வீற்றிருக்கக்கூடிய உருவம் என்பது ஒரு குறியீட்டு பொருளை ஒழிய அவர் கொடுக்கிற வடிவம் கலைகளை வடிக்கக்கூடிய, சிற்பங்களை உருவாக்கக்கூடிய கலைஞர்களினுடைய ஒரு ஓவியத்தினுடைய உன்னத கலையினுடைய தொகுப்புத்தான் அந்த சரஸ்வதி என்பதை அற்புதமாக சொல்லுகிறாள். இன்றைக்கும் நவராத்திரியில் ஒரு நாள் சரஸ்வதி பூஜை என்று நடக்கிறது. அப்போ என்ன செய்வோம், இருக்கிற புத்தகத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சு பூவை வச்சு சந்தனம் வச்சு ஒரு வாரம் வரைக்கும் அந்த புத்தகத்தை பிரிக்காமல் இருக்கிறது சரஸ்வதி பூஜைன்னு நினச்சிருக்கிறோம். பாரதி சொல்லுகிறார், இது சரஸ்வதி பூஜை இல்லை. மணி நிகத்த தமிழ்நாட்டில் பிறந்தவர்களே, இது வாணியினுடைய பூசை, இது அல்ல. உண்மையான சரஸ்வதி பூஜை என்ன தெரியுமா? ஏட்டினை அடுக்கி மலர்களை தூவி சந்தனம் இட்டு தூப தீபாரடை காட்டுவது பூசை அல்ல. அப்போ எது சரஸ்வதி வழிபாடு? தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் சொல்லுவார்கள், மற்ற நாளில் நீங்கள் புத்தகத்தை எடுத்து படிக்காவிட்டாலும் சரஸ்வதி பூஜை அன்றைக்காவது புத்தகத்தை விரித்து படியுங்கள் என்று சொன்னவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார். அது மட்டுமல்ல, மேடைகளில் பொன்னாடையும் மாலையும் போட்டு கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இது எதற்கும் பயனற்ற நிலையில் போய்விடுகிறது. பொன்னாடை போத்துவதற்கு பதிலாக நல்ல புத்தகங்களை வாங்கி கொடுங்கள் என்று முதலில் முழக்கமிட்டவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள்தான். எனவே புத்தகத்தினுடைய நுட்பங்களை உணர்ந்து பேசுகிற இடத்தில் சரஸ்வதி எங்கே இருக்கிறாள் என்று தேடுகிற போது அவர் காட்டுகிற இடம் மலர்களை அடுக்கி சந்தனங்களை வைத்து வழிபாடு செய்கிற இடத்தில் சரஸ்வதி இல்லை. வந்தனம் இவட்கே செய்வது என்றால் அது மிக எளிது. மந்திரத்தை முணுமுணுத்து ஏட்டை வரிசையாக அடுக்கி அதன் மேல் சந்தனத்தை மலரை இடுவோர் சாத்திரம் இவள் பூசனை அன்றாம். இது சரஸ்வதிக்கு செய்கிற பூசனை இல்லை. அப்படியானால் எது சரஸ்வதி பூஜை? வீடுகள் தோறும் கலைகளின் விளக்கம், வீதிகள் தோறும் 2 பள்ளி, நாடு முற்றிலும் உள்ள ஊர்கள், நகரில் எங்கும் பல பல பள்ளி. பாரதியார் காலத்தில் இது இல்லை. திண்ணை பள்ளிக்கூடத்தில் கூட எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்கிற வாய்ப்பு இல்லாத காலகட்டத்தில் ஒரு பள்ளி எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதி கனவு காணுகிறார். சரஸ்வதிக்கு படம் வைத்து சுண்டல் சமைத்து மலர்களை அடுக்கி சந்தனம் செய்து வழிபாடு செய்வதல்ல சரஸ்வதி பூஜை. எங்கெல்லாம் எழுத்தறிவில்லாமல் மக்கள் இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் போய் அவர்களுக்கான பள்ளியை திறந்து வையுங்கள், அதுதான் சரஸ்வதி குடியிருக்கிற கோவில் என்று ஒரு புது வடிவத்தை கொடுக்கிறார். வீடு தோறும் கலைகளின் விளக்கம், வீதிகள் தோறும் 2 பள்ளி, நாடு முற்றிலும் உள்ள ஊர்கள், நகர்கள் எங்கும் பல பல பள்ளி. இன்றைக்கி அதெல்லாம் வந்தாச்சு, இதெல்லாம் வளர்ந்து விட்டது. ரொம்ப கொடுமை என்னவென்றால், நகரத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் அரசு பள்ளிகளுக்கு கிராமங்களை நோக்கி வருகிறார்கள். கிராமங்கள் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் நகரங்களை நோக்கி கொத்து கொத்தாக அள்ளி கொண்டு போகிற கொடுமையை பார்க்கிறோம். மக்கள் பேசும் மழலையில் உள்ளாள் என்று பாரதி சொல்லுகிறார். இன்றைக்கு எந்த குழந்தை மழலை பேசுகிறது? மழலை பேச நாம் எங்கே அனுமதிக்கிறோம்? வாயை திறந்து அம்மா என்று சொன்னால் அந்த தாய் அடைகிற துக்கம் உலகத்தில் வேறு எதுவும் இருக்காது. இத்தனை லட்ச ரூபா கொடுத்து சீட்டு வாங்கி எல்கேஜியில் சேர்த்ததுக்கு அம்மானு சொல்கிறியா சனியனேன்னு அடிச்சுட்டு மம்மின்னு சொன்னால் தான் மகிழ்ச்சி அடைகிற தலைமுறை இருக்கிற போது சரஸ்வதி எங்கே குடியிருப்பாள்? சிந்தனை எங்கே இருக்கும்? தாய்மொழியில் சிந்திக்கக்கூடிய கல்வி இல்லை என்றால், அதனாலே தான் பாரதி சொன்னார், இங்கு கற்றுக் கொடுக்கிற கல்விகள் எல்லாம் கல்வி என்று நம்பாதீர்கள், இது விளம்பர சூது, இது ஏமாற்றுங்கிறார். இதை சொல்லுவதற்கு அவர் அனுபவிக்கிறார். திருநெல்வேலியிலே கொண்டு போய் இவரை படிப்பதற்கு இவர் அப்பாவை சேர்க்கிறார்.
அதை பற்றி அனுபவத்தில் சொல்லுகிறார். நெல்லை ஊர் சென்று அவ்வூணர் கலைத்திற நேருமாறு என எந்தை விடுத்தனன். இது எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு புலிக்கு முன்னாலே புல்லை வைத்து கொண்டு நீ திண்ணி என்று சொல்லுவதை போல இருக்கிறது. பிராமண குலத்தில் தோன்றி இருக்கக்கூடிய அவனை கொண்டு போய் ஆடு உரித்திருக்கக்கூடிய அந்த புலால் கடைகளை கொண்டு போய் விட்டால் எப்படி இருக்கும் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். இதனாலே என்ன நடந்தது தெரியுமா? செலவு தந்தைக்கு 1000 சென்றது. அப்போவே இப்போ எத்தனை லட்சம்னு கணக்கு போட்டுக்குங்க. குழந்தை பிறப்பதற்கு முன்னாலேயே எல்கேஜிக்கு அட்மிஷன் வாங்கிட்டு தான் கல்யாணமே பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்கிறோம். எத்தனை லட்சம் எத்தனை கோடி போகுதுன்னு தெரியல. பாரதி காலத்தில் சொல்லுகிறார், செலவு தந்தைக்கு 1000 சென்றது. என்ன லாபம் தெரியுமா? தீது எனக்கு 10,000 நேர்ந்தது. செலவு தந்தைக்கு 1000 சென்றது, தீது எனக்கு 10,000 நேர்ந்தது. நலம் ஓர் எள் துணை அளவும் காண்கினேன், இந்த இடத்தில் இல்லை 40,000 கோயிலில் நான் சத்தியம் செய்து சொல்வேன் சொல்லுகிறேன். 40,000 கோயிலில் நான் சத்தியம் செய்து சொல்லுகிறேன். இந்த ஆங்கில பள்ளியில் நான் புகுந்து கற்றுக்கொண்டிருக்கிற பாடத்தினாலே எனக்கு தீது சேர்ந்தது. நெல்லை ஊர் சென்று ஊணர் கலைத்திற நேருமாறு என் தந்தை விட்டதனால் செலவு பல நேர்ந்தது. தீமை எனக்கு 10,000 தேர்ந்தது. நலம் ஓர் எள் துணையும் தேர்ந்திலேன். நான் எதை படிக்க வேண்டும் என்று நினைத்தேன் தெரியுமா? எல்லை ஒன்றின்மை எனும் பொருள் அதனை கம்பன் தன் குறிகளால் காட்டிய கம்பராமாயணத்தை, சிலப்பதிகாரம் என்கிற ஒரு செய்யுளை, இளங்கோவடியில் எழுதியிருக்கக்கூடிய சிலப்பதிகாரத்தை, திருக்குறள் அழகும் உறுதியும் தெளிவும் பொருளின் ஆழமும் விரிவும் கருதியும் இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தை, இதற்றையெல்லாம் படிக்க வேண்டும் என்று நினைத்த போது அப்போ இதெல்லாம் சிலபஸில் கிடையாது. இப்போ இன்றைக்கும் சிலபஸில் இல்லாத ஒரு கொடுமையை, தமிழுக்கான கொடுமை வந்திருக்கிற போது தான் நாம் மீண்டும் பாரதியை, சரஸ்வதியை, கலைமகளை தேட வேண்டி இருக்கிறது. இதனால் தீமைதான் எனக்கு நேர்கிறது என்று சொல்லுகிறார். அப்படியானால் எது கல்வி? பாரதி சொல்லுகிறார், தேடு கல்வி இல்லாத ஊரினை தீயினுக்கு இரையாக மடுத்தல். கல்விக்கு முன்னாலே அவர் கொடுக்கிற அடைமொழி தேடு கல்வி என்கிறார். நண்பர்களே, நம்முடைய வார்த்தைகளிலே கூட நாம் பல விஷயங்களை தவறுதலாகவே புரிந்து கொள்ளுகிறோம். இப்போ எந்த குழந்தையும் கல்வி கற்றுக்கொள்ளுகிற குழந்தை இல்லை, எல்லாம் படிக்க போகிற பிள்ளைங்களாக இருக்குது. வீட்டில் நிறைய பேர் படி 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 படின்னு சொல்கிறாங்க. புத்தக திருவிழாவில் திரும்பினா எங்கே பார்த்தாலும் புத்தகங்களும் வாங்குகிற புத்தகங்களும் இருப்பதை நம்ம பார்க்குறோம். ஒரு காலத்தில் தீவிரமாக இந்த புத்தக காட்சியில் விற்ற புத்தகங்களில் மிக முக்கியமானது, முதல்ல விற்ற புத்தகம் வாஸ்து சாஸ்திரம், அடுத்து விற்ற புத்தகம் சமையல் புத்தகம். இப்போ பல புத்தகங்கள் வந்துருச்சு. இப்போ நிறைய பேர் தமிழ் புத்தகமே வாங்குறதில்ல, இங்கிலீஷ் புத்தகத்தை வாங்கிட்டு போயிட்டா இங்கிலீஷ் அறிவு மொத்தமாக வந்துடுதுன்னு நினச்சிக்கிட்டு பிள்ளைங்களை வாங்குறாங்களோ இல்லையோ பெற்றவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்படியாவது காட்டணும்னு நினைக்கிறாங்க. அந்த வாஸ்து புத்தகத்தை முதலாக வந்தபோது எல்லா புத்தகங்களையும் நான் வாங்கி பார்த்தேன். செருப்பு எங்கே வைக்கணும்னு அது சொல்லுது. அது எந்த திசையில் கழட்டி போடணும் ஒரு புத்தகம். இது பத்தாதுன்னு வாட்ஸ்அப்பில் வேறு, உங்கள் வீட்டில் வடக்கு பக்கத்தில் வடகிழக்கு மூலையில் செருப்பை நீங்கள் விட்டு விடுவீர்களே ஆனால் உங்கள் வீட்டில் கலகம் வரும். செருப்பு போட்டுட்டு போனால் தானே இங்கே கலகம் வரும், கழட்டிட்டு வந்தால் ஏன் கலகம் வரும்னு தெரியல. அப்போ கிழக்கு பக்கத்தில் வடக்கு பக்கத்தில் செருப்பை போடக்கூடாது. விளக்கமாறு எங்கே வைக்கணும்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. எல்லா பொருள்களுக்கும் வைக்கக்கூடிய இடத்தை அந்த வாஸ்து புத்தகம் சொல்லுகிறது. நான் எல்லா பக்கங்களையும் புரட்டி பார்த்தேன், ஒரு இடத்திலும் கூட புத்தகம் வைக்கிற அலமாரி எங்கே வைக்கிறேன் என்று எந்த புத்தகமும் சொல்லவில்லை. அது எப்படின்னு எனக்கு தெரியல. நான் குறைந்தபட்சம் நண்பர்களை உங்களிடத்தில் சொல்லுகிறேன், நீங்கள் புத்தகங்களை வாங்குகிறீர்களா படிக்கிறீர்களா என்பது முக்கியமில்லை. உங்கள் பிள்ளைகளை படி 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 என்று துன்புறுத்துவதை விட, நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்கிறேன், நீங்கள் வீட்டில் உட்காந்து படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தை புத்தகம் விரித்த உடனே அடுத்த நிமிஷம் அது புத்தகத்தில் கண்ணு போகும், காது உங்கள் வீட்டில் இருக்கும், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பார்த்து கொண்டிருப்பதுன்னு போட்ட உடனே எந்த பிள்ளை படிக்கும்? மற்றவர்களுக்கு குழந்தைகளிடத்தில் நீங்கள் சொல்லுகிற அறிவுரையை குழந்தைகள் கேட்பதில்லை. நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதைத்தான் குழந்தைகள் கவனிக்கின்றன. குறைந்தபட்சம் உங்கள் பிள்ளைகளின் முன்னால் புத்தகத்தை படிப்பது போலவாவது நடியுங்கள். உங்கள் வீட்டில் ஒன்றுக்கும் உதவாத கலைப்பொருள்கள் என்கிற பெயரில் மலிவாக கிடைக்கிற பிளாஸ்டிக் பொம்மைகளை வாங்கி ஷோகேஸில் அழகாக அடுக்கி வைப்பதை விட நல்ல புத்தகங்களை வாங்கி உங்கள் அலமாரியில் வைத்தால் அங்கு சரஸ்வதிக்கு வைத்திருக்கக்கூடிய கொலு பொம்மையை விட புத்தகங்களை வைத்தால் அங்கு சரஸ்வதி குடியிருக்கக்கூடிய கொலு இருக்கும் என்று நம்பலாம். பொம்மை உடைந்து போகும், சிதைந்து போகும், புத்தகத்தின் ஒரு பிரதி இருந்தால் கூட தப்பிக்க முடியும். ஒரு உண்மையை சொல்லுகிறேன் நண்பர்களே, பாரதி குறித்த ஆய்வுகளில் நான் ஈடுபடுகிற போது சென்னையிலிருந்து பாரதி புதுச்சேரிக்கு வந்ததை பல ஆண்டு காலம்
அவர் ரயிலில் வந்தார் என்பதுதான் இன்றைக்கு வரைக்கும் பாரதிய ஆய்வாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சென்னைக்கு வந்தபோது ஓரிடத்தில் ஒரு துண்டு சீட்டு எனக்கு கிடைத்தது. சுண்டலோ பட்டாணியோ மடித்திருக்கக்கூடிய மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு துண்டு சீட்டு, ஆங்கில சீட்டில் ஒன்று பார்த்தேன். மயிலாப்பூர் டைம்ஸ் என்கிற ஒரு பத்திரிகையில் அதில் ஒரு செய்தி வருகிறது. பாரதி சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கு படகில் போனான் என்று ஒரு செய்தி வருகிறது. ஒரு துண்டு சீட்டு. இதற்கான ஆதாரத்தை தேடுகிற போது சசிவிலாஸ் என்கிற ஓர் இடத்தில் டாக்டர் நஞ்சுண்டராவ் என்கிற பெயரினை நான் பார்க்கிறேன். இது சரியாக 1908 பாரதியார் புதுச்சேரிக்கு வருகிறார். நான் 2008 இந்த துண்டுச்சீட்டை பார்க்கிறேன். அதற்கு முன்னால் வரைக்கும் பாரதி ஆய்வுகளில் எல்லோரும் என்ன எழுதுகிறார்கள் என்றால், சைதாப்பேட்டையில் ரயில் ஏறி அங்கு வந்து இறங்கினார் என்றுதான் வரலாறு இன்றைக்கு வரைக்கும் சொல்லப்படுகிறது. இந்த துண்டுச்சீட்டு சொன்னது அவர் ரயிலில் அல்ல படகில் பயணம் செய்தார் என்று. இந்த துண்டுச்சீட்டை எடுத்துக்கொண்டு அந்த சசிவிலாஸ் என்பதையும் இவர்களையும் தேடி பார்க்கிற போது, ராமகிருஷ்ண மடத்தில் கேட்கிற போது, அந்த மயிலாப்பூர் மடத்திற்கு எதிராலே இருக்கக்கூடிய அந்த சசிவிலாஸ் இன்றைக்கும் இருக்கிறது, உள்ளே போய் விசாரியுங்கள் என்று சொல்லுகிறார்கள். உள்ளே நான் தேடி போனேன். உள்ளே போகிற போது இந்த நஞ்சுண்டராவ் குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாரேனும் இருக்கிறார்களா என்று கேட்டால் மாடியில் கை காட்டினார்கள். பல கடைகளுக்கு மத்தியில் உள்ளே புகுந்து மாடிக்கு போகிற போது ஒருவர் கீழே இறங்குகிறார். இங்கு தாமோதர ராவ் நஞ்சுண்டராவ் குடும்பத்தை சார்ந்தவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று கேட்டேன். மாடியை கை காட்டிவிட்டு அவரும் போய்விட்டார். மீண்டும் மேலே ஏறி போனவர் திருப்பி வந்தார். இது சசிவிலாஸ் தாமோதர ராவ் குடும்பம், நஞ்சுண்டராவுடைய குடும்பம் இருந்த வீடு இதுதானா என்று கேட்டேன். அவர்தான் சுவாமி விவேகானந்தரின் மீது ஈடுகொண்டு பிரபுத்த பாலபாரதம் என்கிற பத்திரிகையும் இந்தியா பத்திரிகைக்கும் பாரதிக்கு உதவி செய்தவர் டாக்டர் நஞ்சுண்டராவ். அவர்கள் இல்லத்தில் கேட்டவுடன் அந்த வீடு இதுதான். இப்படி ஒரு துண்டுச்சீட்டில் ஒரு செய்தியை நான் படித்தேனே, உண்மையா? உங்கள் வீட்டில் அந்த டைரி இருக்கிறதே என்று சொல்லுகிறார்களே, உண்மைதானா? இருந்தது, இப்பொழுது இல்லை, யாரோ வாங்கிவிட்டு போய்விட்டார்கள். ஐயோ, கிடைத்த வாய்ப்பும் நழுவி விட்டதே என்று பயந்து கொண்டிருக்கிறது. ஒரு நிமிடம் தாமதித்தார். ஒரு நிமிஷம் இருங்க, எதுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு உள்ள வரேன்னு போனார். வேண்டாத தெய்வம் இல்லை. இப்போ சரஸ்வதி எங்கே இருக்கிறாள்? வெள்ளை தாமரை பூவில் இல்லை, வீணை செய்யும் ஒலியில் இல்லை. பாரதி குடி இருக்கக்கூடிய வரலாறை தேடுகிற போது அவர் கொண்டு வருகிற டைரி குறிப்பில் இருக்க வேண்டுமே என்று நினைத்து கொண்டிருக்கிற போது உள்ளே போனவர் வெளியில் வந்தார். நல்ல வேளை, ஒரு பிரதி இருக்கிறது, நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்தார். அந்த பிரதி வாங்கியதற்கு பின்னாலே தான் படிக்கிறேன், டாக்டர் நஞ்சுண்டராவினுடைய பேரன் தாமோதர ராவ் அந்த டைரி குறிப்பை எழுதுகிறார். என்ன நடந்தது? இந்தியா பத்திரிகை கைது செய்த வரலாறு உங்களுக்கு தெரியும். தடை செய்யப்பட்டது. ஆசிரியரை கைது செய்வதற்காக அரெஸ்ட் வாரண்டோடு காவலர் ஏறுகிறார். மாடியிலிருந்து பாரதி இறங்குகிறார். இந்தியா பத்திரிகையினுடைய ஆசிரியர் யார்? பாரதியார் எழுதினாலும் ஆசிரியர் ஸ்ரீனிவாசன் என்கிற பேரை ரெஜிஸ்டரில் எழுதி வச்சுட்டாங்க. ஆசிரியர் மேலே இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு பாரதியார் இறங்கி விடுகிறார். அவர் கைது செய்யப்படுகிறார். பாரதி தப்பி விடுகிறார். எங்கு போவது? அவர் சிறைக்கு செல்ல வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு இருந்தவர் பாரதியார். அவரும் சிறைக்கு சென்று விட்டால் இந்திய சுதந்திரத்தை பற்றி எழுதுவதற்கும் பேசுவதற்கும் ஆள் இல்லை என்பதினாலே எப்படியாவது நீங்கள் தப்பித்து போக வேண்டும் என்று கோயம்புத்தூர் சிறையில் இருக்கக்கூடிய வ.உ. சிதம்பரம் பிள்ளை சொல்லுகிறார். மற்ற போராளிகள் எல்லாம் சொல்லுகிறார்கள். விபின் சந்திரசாலர் ஒரு புறத்தில், இன்னொரு பக்கத்தில் திலகர், இன்னொரு பக்கத்தில் லாலா லஜபதி ராய் நாடு கடத்தப்பட்டும் சிறையில் அடைக்கப்பட்டும் கொடுமையாக இருக்கிற போது, வ.உ.சி சிறையில் அடைக்கப்பட்டு செக்கெழுத்து கொண்டிருக்கிற காலத்தில் பாரதியும் போய்விட்டால் விடுதலை உணர்வை யார் சொல்லுவது? எப்படியாவது தப்பித்து செல்ல வேண்டும் என்று ரகசிய கூட்டம் போட்டு முடிவு செய்கிறார்கள். 7 நாட்கள் மயிலாப்பூரை சுற்றி சுற்றி மாறுவேடத்தில் பாரதி அலைகிறார். சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய சிஐடி போலீஸ் அவரை தேடி அலைகிறார்கள். அலைந்ததற்கு பின்னாலே ஒரு தகவல் கிடைக்கிறது. நஞ்சுண்டராவ் வீட்டில் இருக்கிறார் என்கிற தகவல் தெரிந்து விடுகிறது. ஒரு நள்ளிரவில் சென்று சிஐடி போலீஸ் அவர் வீட்டு கதவை தட்டுகிறார்கள். பாரதியார் இங்கே இருக்கிறாரா? அவர் அந்த காலத்தில் கவர்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அந்த அரசு துறை சார்ந்திருக்கிற காவலர்களுக்கு மருத்துவம் பார்க்கிற டாக்டர். அவர் கடுமையாக சொல்லுகிறார், இப்படி தவறான நேரங்களில் என்னை தொல்லை செய்தால் உங்கள் மீது கம்ப்ளைண்ட் கொடுத்து விடுவேன், மரியாதை போய்விடுங்கள், பாரதியார் இல்லை என்று அனுப்பிவிடுகிறார். வெளியில் தான் அந்த செய்தி சொன்னாரே ஒழிய உள்ளே நடந்தது பொய். பாரதியாரை பாதுகாப்பாக உள்ளே ஒரு கூடாரத்திற்குள் பல நாட்கள் அடைத்து வைத்திருக்கிறார். இனிமேல் பாரதியாரை வைத்து காப்பாற்ற முடியாது என்று தெரிந்ததற்கு பின்னால் அவரை நள்ளிரவில் சென்று எழுப்பி, தூங்கி கொண்டிருக்கிற பாரதியை எழுப்பி அவருடைய ஆடையை மாற்றி ஒரு பக்கிரி போல் ஒரு பழைய கோட்டையும் அதற்குள்ளே துணியையும் திணித்து கொண்டு பக்கிங்ஹாம் கால்வாயின் வழியாக புதுச்சேரியை நோக்கி போகிற ஒரு படகுக்காரண்டத்தில், சரக்கேற்றி போகிற படகுக்காரண்டத்தில் ஒப்பந்தம் பேசி அந்த படகின் அடிப்பகுதியில் படுத்து கொண்டு போவதற்கு அத்தனை ஏற்பாடு செய்தவர் டாக்டர் நஞ்சுண்டராவ் என்று அந்த டைரியில் இருக்கிறது.
அந்த பயணத்தில் போகிற போது இவர் பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் போக வேண்டும் என்பதற்காக ராமன் நாயர் என்கிற ஒரு பாடிகார்டையும் கூட அனுப்பி அவர் போய் சென்று பத்திரமாக இறங்கி வந்து விட்டாரா என்று பார்க்கிற வரைக்கும் மரக்காணம் வரைக்கும் அந்த படகு போகியிருக்கிறது. மரக்காணத்திலிருந்து இறங்கி பத்திரமாக போய்விட்டார் என்று தெரிந்ததற்கு பின்னால் நஞ்சுண்டராவினால் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய ராமன் நாயர் விடிகாலை பொழுதில் வருகிறார். அந்த இரவு முழுக்க தூங்காமல் அவர் வருகிற வரைக்கும் என் தாத்தா காத்திருந்ததை நான் பார்த்தேன் என்று தாமோதரராவ் எழுதியிருக்கக்கூடிய அந்த டைரி குறிப்பு ஒரு உண்மையை சொல்லுகிறது. அது எத்தனை பிரதி வந்தது என்று தெரியாது. அந்த ஒரு பிரதி வரலாற்றை புதிதாக சொல்லுகிறது. இப்பொழுது நண்பர்களே, மனோன்மணியம் சுந்தரனார் எழுதியிருக்கக்கூடிய அற்புதமான தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை நாம் அறிந்திருப்போம். நீராறும் கடலுடுத்த என்று பாடுகிற பாடலில் உள்ளே பல அடிகள் அரசு சூழலுக்கு ஏற்றாற் போல மாற்றப்பட்டாலும் கூட ஒரு இடத்தில் சொல்லுகிறார், இந்த கடைசியில் பல்லுலகும் பல உயிரும் படைத்து துடைத்து அழித்திடுவோர் எல்லாம் அழிந்து போனாலும் கூட எல்லை அறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் இந்த தமிழ் இருக்கும் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். ஒரு காலத்தில் இப்போது வெள்ளம் வந்தது போல, பிரளயம் வந்தது போல பெரும் வெள்ளம் வரும், ஊழிக்காலம் வரும், எல்லாம் அழிந்து போகும். அழிந்து போகிற காலத்தில் மிச்சம் இருக்க போகிறவன் சிவபெருமான், ஏதோ ஒரு கடவுள் இருக்க போகிறார். எல்லாம் அழிந்து விட்டாலும் இந்த கடவுள் என்ன நினைக்கிறார், எது அழிந்து போனாலும் இந்த சிவபுராணத்தை பாடியிருக்கக்கூடிய மாணிக்கவாசகர் பாடலை அவரே கைப்பட எழுதியிருக்கார். நிறைய பேருக்கு தெரியாது. ஈசனடி போற்றி எந்த எடி போற்றி என்று தொல்லை அப்படிலாம் அந்த பாடலை பாடி முடிச்சுட்டு கடைசியாக சிவா திருச்சிற்றம்பலம் என்னே தெரியாது. ஏனெனில் மாணிக்கவாசகர் இந்த பாடலை பாட சிவபெருமானே கேட்டு அதில் எழுதி தன்னுடைய கையெழுத்தை சிவா திருச்சிற்றம்பலம் என்று போட்டதாக ஒரு நம்பிக்கை சைவ சமயத்தில் இருக்கிறது. இது எதுக்கிடாத சிவபெருமான் எழுதினான்னு ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டு மனோன்மணியம் சுந்தரனார் கேட்கிறார். எல்லாம் அழிந்து போகிற போது ஊழிக்காலத்தில் இயற்கை ஒடுங்கி போகும். ஒடுங்கி போகிற போது சிவபெருமான் தனிமையாக இருப்பார். இந்த தனியாக இருப்பதற்கு துணை எதுவும் இல்லாமல் இருக்கிற போது படிப்பதற்கு ஒரு புத்தகம் வேண்டுமே, அதற்காக திருவாசகத்தை எழுதி பாதுகாத்தார் என்று அவர் சொல்லுகிறார். ஒரு பிரதி கருதினதே என்று ஒரு தொடர் வருகிறது. இவ்வளவு பிரதிகள் இருந்தாலும் இந்த ஒரு பிரதி இருக்குமானால் எல்லா பிரதிகள் அழிந்து போனாலும் இது காப்பாற்றப்படும். எனவே இங்கு இருக்கக்கூடிய பதிப்பகத்தாரிடத்தை நான் சொல்லுவது உண்டு, 1000 புதிய புத்தகங்கள் போடுவதை விடவும் அழிந்து போய் விடுகிற நிலையில் ஒரு தகுதியான புத்தகத்தை ஒரு பிரதி அச்சிட்டாலும் கூட அது 100 ஆண்டுகள் வாழ்ந்து அடுத்த தலைமுறைக்கு கை கொடுக்கும் என்பதை பாரதியினுடைய வரலாறு நமக்கு புரிந்து காட்டுகிறது. அதனாலே தான் சொல்லுகிறார், நீங்கள் ஏதோ புண்ணியம் புண்ணியம் என்று தேடி செய்கிறீர்களே, நீங்கள் செய்கிற புண்ணியமெல்லாம் புண்ணியம் இல்லைங்கிறார். அவர் காலத்திலே தான் இதே சென்னையிலே தான் ஏடுகளை தேடி பதிப்பித்திருக்கக்கூடிய உவே சாமிநாத ஐயர் தேடுகிறார். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், சங்க இலக்கியமோ சிலப்பதிகாரமோ இன்றைக்கு புத்தகத்தில் அச்சிட்டு தருகிற அத்தனை புத்தகங்களையும் தேடி தேடி ஊர் ஊராக ஏடுகளை தேடி சுமந்து கொண்டு வந்தவர் உவே சாமிநாத ஐயர். அவர் பல வீடுகளுக்கு போய் தேடுகிறார். ஒரு இடத்தில் கேட்கிறார், சிலப்பதிகாரம் என்று ஒரு ஏடு இருக்கிறதாமே, எங்கே இருக்கிறது? எங்கள் வீட்டில் இருக்கிறது வாங்கினார். இங்கேருந்து மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு போய் அந்த பக்கம் போகிறார். விடிய விடிய பயணம் செய்து காலையில் எல்லாம் சாப்பாடெல்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு ஓலைச்சுவடி எடுத்து தேடி பார்க்குறவர் சொன்னார். என்ன கேட்டீங்கன்னு கேட்டார். சிலப்பதிகாரம்னு ஒரு ஏடு இருக்கா? சிலப்பதிகாரமா? அதெல்லாம் தவறு, சிறப்பதிகாரம்னு அவர் பேருன்னு சொன்னார். இது மாதிரி முட்டாள உலகத்தில் எங்கே போய் பார்க்குறது? அப்படி ஒன்று இல்லைங்கிறது தெரியாமலேயே பேசுகிறாரே, நீ சொல்லுவது தவறு, எங்கள் வீட்டில் இருக்கிற ஓலைச்சுவடி இருக்கிறது, அது பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்கிறோம், அதற்கு பேர் சிறப்பதிகாரம் சொல்கிறார். ரொம்ப ஆவலோடு அந்த உவே சாமிநாத ஐயர் அந்த ஏடுகளை வாங்கி பார்க்குறார். பூரா அவங்க வீட்டில் எழுதின வரவு செலவு கணக்கு. இதுதான் பெரிய ஓலைச்சுவடி என்று நிறைய பேர் வைத்து ஏமாற்றினார்கள். அந்த ஓலைச்சுவடிகளை நம்பி ஊர் ஊராக தேடினார். நொந்து போய் எழுதுகிறார் உவேசா அவர்கள். இந்த நாட்டில் ஒரு மூடத்தனமான ஒரு தன்மை இருக்கிறது. ஆடி 18ஆம் பெருக்கு, நாளைக்கு அதே மாதிரி போகி பண்டிகை வருது, வீட்டில் இருக்கிறதெல்லாம் போட்டு கொளுத்திடுவான். இருக்கிற மாசு பத்தான்னு எல்லாத்தையும் போட்டு கொளுத்துகிற ஒரு தன்மை இருக்குது. அப்படி எல்லாத்தையும் கொளுத்துவது போல் அந்த காலத்தில் ஆடி 18ஆம் பெருக்கு வருகிற போது என்ன செய்வார்களாம், வீட்டில் இருக்கிற ஓலைச்சுவடிகளை எல்லாம் கொண்டு போய் ஆற்றிலே போடுவார்கள். மிச்சம் இருக்கிற ஓலைச்சுவடிகளை இந்த ஹோமம் வளர்க்கிறவர் என்ன செய்கிறாராம், நெய்யிலே தோய்த்து அப்படி ஒவ்வொரு அக்னிகுண்டத்திலும் அட பாவிகளா என்று உவேச ஐயர் திட்டுகிறார். இப்படி அழிந்து போன ஓலைச்சுவடுகளுக்கு மத்தியில் புறநானூற்றையும் சங்க இலக்கியங்களையும் தேடி தொகுத்திருக்கிற அவர்
ஒவ்வொரு இடங்களாக தேடுகிற போது சிலப்பதிகாரத்தினுடைய ஏடு எங்கே இருந்து இருக்கிறது என்று தேடி பார்க்கிற போது தான் அது குன்றக்குடி திருமடத்தில் இருக்கிறது என்று தெரிந்து கண்டுபிடித்து அவற்றை எழுதுகிறார். தமிழ்நாட்டிற்கு சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் மூலப்பிரதி தவறில்லாமல் கொடுத்த பெருமை குன்றக்குடி அடிகளார் ஆட்சி செய்திருக்கக்கூடிய குன்றக்குடி திருமடத்திற்கு தான் உண்டு. அவர் தேடி கண்டுபிடித்து தந்திருக்கிறார். இப்படி ஒவ்வொன்றையும் தேடி 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 தொகுத்து கொடுத்திருக்கக்கூடிய இடத்திலே தான் சிலப்பதிகார ஏடு வருகிறது. சீவக சிந்தாமணி தொகுக்கப்படுகிறது. எல்லாம் தொகுத்து வெளியிட்டிருக்கிற காலத்தில் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வந்தபோது பாரதி சந்தோஷப்பட்டு எழுதுகிறார். பெருமக்களே, தாய்மார்களே, நீங்கள் செய்ய வேண்டிய புண்ணிய காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் அன்னசத்திரங்கள் 1000 வைப்பதினாலே எந்த புண்ணியமும் இல்லை. ஆயிரக்கணக்கான ரூபாய், கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து கோவில் எழுப்புவதினாலே எந்த புண்ணியமும் இல்லை. இந்த புண்ணியங்களை எல்லாம் விட தலை சிறந்த புண்ணியம் என்ன தெரியுமா? அழிந்து போகிற ஏடுகளை பாதுகாத்து கொடுக்கின்ற ஒரு பெரும் புண்ணியம் இருக்கிறதே, உவேசா செய்திருக்கிறாரே, இந்த புண்ணியம்தான் பெரும் புண்ணியம் என்று அவர் பாரதி எழுதி காட்டிவிட்டு உவேசாவை பாராட்டுகிறார். இது நடந்தது புதுச்சேரியில். புதுச்சேரியில் பாரதியார் இருக்கிற போது அவர் படித்த மாதித்தா இந்து பள்ளியினுடைய ஆண்டு விழா வருகிறது. அந்த பள்ளி கட்டடத்திற்கு நிதி சேர்க்க வேண்டும் என்று அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட், பழைய மாணவருங்கிறதுனால நீங்கள் உலக புகழ்பெற்ற கவிஞராக நீங்கள் மாறிவிட்டீர்கள். எங்கள் ஸ்கூலில் படித்தவர், எங்கள் நெல்லை ஊர் சென்று ஊனர் திரைக்கலைத்தன் நேருமாறு கொடுத்தது சத்தியமன்னாரே, 1000 தீமை வந்தது என்று அந்த பள்ளியினுடைய தாளாளர்களும் படித்தவர்களும் வந்து கேட்கிறார்கள், எங்கள் பள்ளியினுடைய, நம்முடைய பள்ளியின் பெருமையை நீங்கள் பாராட்டி ஒரு கவிதை எழுதினால் அந்த கவிதையை வைத்து நாங்கள் நிதி சேகரித்து விடுவோம் என்று பாண்டிச்சேரிக்கு பாரதி இருக்கிற இடத்தில் தேடி வருகிறார்கள். பாரதியார் அதற்காக எழுதிய பாடல்தான் வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள். பாரதியார் கவிதைகளை நண்பர்களே ரொம்ப கவனமாக படிங்க. நிறைய பாடல்களை பக்தி பாடல்லையும் வேதாந்த பாடல்லையும் கொண்டு போய் சேர்த்து பாரதியாருக்கு வேறொரு வண்ணத்தை பூசிட்டாங்க. பாரதி எழுதுகிற வேதாந்தம் என்பதும் பாரதி எழுதுகிற பக்தி பாடல்கள் என்பதும் புராண கதைகளை மீண்டும் நிவர்த்தி செய்கிற அந்த கதைகள் அல்ல. கடலினை தாவுமோர் குரங்கும் கடலினை குடித்த குடமுனியினுடைய கதைகள் எல்லாம் வெறும் புராணங்கள் கதைகள் மிக நல்லதேனும் அவை கட்டுக்கதைகள் என்று சொன்னவர் பாரதியார். அந்த கட்டுக்கதைகளை நம்புவதற்கப்பால் உண்மையை சொன்னார். இவ்வளவும் தேடிக்கொண்டு வந்து தொகுக்கிற அந்த புத்தகங்களை தேடிக்கொண்டு வருகிற அந்த பணியினை செய்துவிட்டு அந்த பள்ளிக்கூடத்திற்கு எழுதிய விளக்கம்தான் சரஸ்வதி எங்கே இருக்கிறாள் என்று எழுதிய பாடல். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணி செய்யும் ஒலியினில் உள்ளாள் எல்லாம் சொல்லிவிட்டு, இனிமேல் இந்த கலைகளையும் இடங்களையும் பூஜை செய்வதும் பொருத்தமல்ல, தேடு கல்வி இல்லாத ஊரினை தீயினுக்கிரையாக மடுத்தல், கேடு தீர்க்கும் அமுதம் என் அன்னை கேண்மை கொள்ள வழிகள் இங்கு கேளீர் என்று சொல்லுகிறார். இதை போட்டு வசூல் பண்ணாத ஊரே கிடையாது. நிதி மிகுந்தவர் காசுகள் தாரீர், நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், அதுவும் மற்றவர் நல்லா இருக்கணும்னு வாய்ச்சொல் அருளீர். சரஸ்வதிக்கு பூஜை என்ன தெரியுமா? இந்த கல்வி நிறுவனங்களை, மக்களுக்கு கல்வி கற்றிருக்கக்கூடிய நிலையங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுங்கள். முடியாதவர்கள் காசு கொடுங்கள். எதுவும் முடியாதவர்கள் நல்ல வாய்ச்சொல்லாவது சொல்லுங்கள். வலிமையாளர்கள் உடல் உழைப்பை செய்யுங்கள். அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்கிறார். எல்லாம் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், இனிமேல் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இன்னரும் கனி சோலைகள் செய்தல், இனிய நீர்த்தன் சுனைகள் இயற்றல், அன்ன சத்திரம் 1000 நாட்டல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கு ஓர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று பாரதி பாடுகிறார். சரஸ்வதி எங்கே இருக்கிறாள் என்றால், நீங்கள் வழிபாடு செய்கிற சிலைகளில், கோவில்களில் இல்லை, எழுத படிக்க தெரியாத ஒருவரிடத்தில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாக்கிலிருந்து சரஸ்வதி வெளிப்படுகிறாள். ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பாரதியினுடைய கவிதைகள் படிக்கிற அளவிற்கு பாரதியினுடைய உரைநடைகளை தயவுகூர்ந்து உங்கள் குழந்தைகளிடத்திலும் நீங்களும் எடுத்து படியுங்கள். பாரதி கவிதைகளில் இல்லாத அற்புதமான விளக்கங்கள் உரைகளில் இருக்கிறது. சரஸ்வதி பூஜை உண்மை வழின்னு பாரதி எழுதுகிறார். சொல்லை சாதாரணமாக நினைத்து விடல் ஆகாது. பாரதி சொல்கிறார், சொல்கிற வார்த்தையை சாதாரணமாக நினைக்காதீங்க, வாக் தேவின்னு பேர். சொல்லை சாதாரணமாக நினைத்து விடாது. உண்மை சொல் க்ஷேம மந்திரமாகும், பொய் சொல் அழிந்து விடும். வெள்ளை கலை கொடுத்து வெள்ளை பணிபூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள் என்று சொல்லுகிறார்களே, இவள் அறிவை தனக்குள்ளே ஞான வெள்ளமாக காணுகிறாள். இவள் பூஜைக்கு என்ன வழி தெரியுமா? இவளுடைய பூஜைக்கு முக்கியமான வழிகள் என்ன தெரியுமா? தயவு செய்து இந்த அரங்கத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, சரஸ்வதி பூஜையில் நாம் செய்ய வேண்டிய புதிய பூஜைக்கான வழியை பாரதி சொன்னதை உங்களிடத்தில் சொல்லுகிறேன். இவளுக்கு செய்ய வேண்டிய பூஜை என்ன தெரியுமா?
தான் எப்போதும் எவ்விடத்திலும் உண்மை சொல்லுதல். நடக்குமா? எப்போதும் எவ்விடத்திலும் உண்மை சொல்லுதல், இதுதான் சரஸ்வதிக்கு செய்கிற பூஜை. பிறர் உண்மை சொல்வதை எப்போதும் எவ்விடத்தும் விருப்பத்தோடு கேட்டல், இது 2 தான் சரஸ்வதி பூஜைக்கு வழி. இது சொல்லிவிட்டு பாரதி எழுதுகிறார், தான் உண்மை சொல்வது மிகவும் சிரமமாய் விட்டது பாரதியார் காலத்திலேயே. பிறர் உண்மை சொல்வதை கேட்கும்போது நாராசகானமாய் இருக்கிறது. பிறர் உண்மை சொல்வதை கேட்பது அப்படி இருக்கிறது. சாதாரண நிலையில் மனிதன் வாழ்க்கை அத்தனை கோணலாகிவிட்டது. மனித அவ்வளவு குழப்பமாகிவிட்டது. எனவே இந்த சரஸ்வதியின் மீது யாரெல்லாம் என்ன செய்கிறார்கள் என்று ஒரு பட்டியல் இடுகிறார். இலக்கியக்காரர்களுக்கு இதுதான் குலதெய்வம். புத்தகம் விற்பவர்களுக்கும் எழுதுகிறவர்களுக்கும் வாங்கி படிக்கிறவர்களுக்கும் அவரவர்களுக்கு வீட்டில் குலதெய்வம் இருக்கலாம். ஆனால் படிப்பவர்களுக்கெல்லாம் குலதெய்வம் எது என்றால் அது சரஸ்வதி. இதுதான் குலதெய்வம். அவர் இதனை சுடர் செய்து உண்மையுடன் போற்ற வேண்டும். இந்த கவிஞர்களுக்கெல்லாம் அவர் சொல்லுகிறார், எதுகை மோனைகளுக்காக சொல்ல வந்த பொருளை மாற்றி சொல்லும் பண்டிதன் சரஸ்வதி கடாட்சத்தை இழந்து விடுவான். அவனுக்கு சரஸ்வதி கடாட்சத்துக்கு சம்பந்தம் கிடையாது. யமகம் திரிவு முதலிய சித்திரக்கட்டுக்களை விரும்பி சொல்லுக்கு தக்கபடி பொருளை திரித்து கொண்டு போகும் கயிறு பின்னி புலவன் வாணியின் திருமேனியை நோகும்படி செய்கிறான். அவசியமில்லாத அடைமொழிகள் கோப்போன், யாருன்னு சொல்ல வேண்டாம், உங்களுக்கு புரியும். அவசியமில்லாமல் அடைமொழிகள் கோப்போன் அந்த தெய்வத்தின் மீது புழுதியை சொரிகின்றான். உலகத்தாருக்கு பொருள் விளங்காதபடி இலக்கியம் செய்வோன் அந்த சக்தியை கரி துணியினாலே மூடிவிடுகின்றான். அவள் வெள்ளைக்கலை உடுத்துவதில்லை. மனமறிந்த உண்மைக்கு மாறு சொல்லும் சாஸ்திரக்காரனும் பாட்டுக்காரனும் சரஸ்வதிக்கு நிகரில்லாத பாதகம் செய்கின்றார்கள். இலக்கியத்துக்கு தெளிவும் உண்மையுமே உயிரெனலாம். இந்த உயிருடைய வாக்குத்தான் அருள் வாக்கு என்று சொல்லுகிறார். ஜெயகாந்தன் சொல்லுகிற பாடல் ஒன்று உண்டு, தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களி வளர உள்ளுருக்கி ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வளர ஒளி உள்ளுருக்குதல், இவை அனைத்தும் ஒளி வளரும் தமிழ்வாணி உன்னுடைய செயல்கள் அல்லவா. ஒரு நல்ல புத்தகத்தை எடுத்து படித்து பார்த்தால் எழுத்தாளனும் வாசகனும் இரண்டர கலந்து அந்த புத்தகத்துக்குள்ளேயே கரைந்து கண்ணீர் விடுகிறோமே, மகிழ்ச்சியாக சிரிக்கிறோமே. அப்படி எழுதுகிற போது வெள்ளை தாமரையில் இருக்கிற சரஸ்வதி நம் உள்ள தாமரையிலிருந்து நல்ல வாக்குகளை தருவாள். எனவே சரஸ்வதியை தேடி கோவிலிலும் குளங்களிலும் தாமரை பூவிலும் தேடுவதை விட நல்ல புத்தகங்களுக்கு நடுவில் அறிவை தருகிற ஞானத்தை தேடுகிற போது சரஸ்வதி அங்கே தோன்றுவாள் என்று சொல்லி நல்ல வாய்ப்பினை வழங்கி அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.